கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்று காலையில் நானும் என்னுடைய மனைவியும் இந்த மாதத்தினுடைய தேவைகளுக்காக கொஞ்சம் கலங்கி போய் நின்றுட்டோம். நிறைய தேவை இருக்கே, பிள்ளைகளுக்கான காரியங்கள் இருக்கே, என்ன செய்ய, 10ஆம் தேதி ஆயிட்டு இன்னும் 20 நாள் இருக்கே அப்படின்னு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது அன்றைக்கி சாயங்காலம் நான் வழக்கமாக நேற்று ஜெபிக்க போகிற மாதிரி போகிறேன். பைபிளில் இருந்து என்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? லூக்கா 12, 29, 30, 31 இந்த 3 வசனத்தை வச்சு பேசுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீ கேட்காத அப்படிங்கிறார். நான் உன்னை நடத்துவேனா நடத்த மாட்டேனா சந்தேகப்படாத அப்படிங்கிறாரு. அப்படி தான் எழுதியிருக்கு. கேளாமலும் சந்தேகப்படாமலும் இரு அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. நான் உன்னை நடத்த மாட்டேனா, உன்னை அழைச்ச தெய்வம் நான் உன்னை போஷிக்க மாட்டேனா, நீ ஏன் சந்தேகப்படுற, நீ ஏன் இதை குறித்து யோசித்துக்கிட்டே இருக்கிற? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இவைகள் உனக்கு வேண்டியவைகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது இல்லாமல் நீ ஊழியம் பண்ண முடியாது, பணம் இல்லாமல் நீ குடும்பத்தை நடத்த முடியாது, எனக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் என்ன செய்யணுமா, நீ என் ராஜ்யத்தை தேடு. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் உனக்கு கூட கொடுப்பேன்ட்டார். அப்போ இந்த வார்த்தை என்கிட்ட ஆண்டவர் பேசினார். பேசி முடிச்சுட்டு நான் ப்ரேயரை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போது அன்றைக்கி காலையில் ஒரு 2-3 நாள் இருக்கும், நான் உட்காந்து யோசிக்கிறேன், இந்த மாதம் நமக்கு ரொம்ப ஊழியம் இல்லையே, ஊழியம் இருந்தால் தானே ஆண்டவர் தேவையெல்லாம் சந்திப்பார், ஊழியம் இருந்தால் தானே அப்படி சொல்லி நான் யோசித்துட்டு இருக்கிறேன். அப்போ நேற்று சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு ஊழியர் கூடுகை, அதில் நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு 10 பேர் ஒரு சின்ன ஒரு ஹாலில் உட்காந்து ஒரு 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது வழக்கம். அவ்வளோதான். வழக்கமாக அங்கே ஜெபிக்க அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்க போவேன். அப்படி தான் நேற்றும் நான் ஜெபிக்க போனேன். அப்போ ப்ரேயர்லாம் முடியுது, எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது அதில் ஒரு பிரதர் வந்து பார்த்து, பிரதர் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு டக்குன்னு கையில் ஒரு 500 ரூபா தூக்கி தந்துட்டார். இந்த 500 ரூபா வாங்கி நான் என் பாக்கெட்டில் வைக்கிறேன். வச்ச உடனே என் மனசு சொல்லுது, சாயங்காலம் ஆண்டவர் பேசினார், உன் தேவையை நான் சந்திக்க மாட்டேனா, உனக்கு இதெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் பேசினார்ல. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, தந்துட்டீங்களப்பா அப்படின்ட்டு. முன்னே ரிட்டன் பைக்கில் வரேன், பெட்ரோல் குறைஞ்சிட்டு, சரி அப்போ 500 ரூபா இருக்குது, ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோமே அப்படின்னு பெட்ரோல் பல்கில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் கொடுத்த காசை எடுத்து பார்க்குறேன், அதில் 500 ரூபா இல்லைங்க, அதில் 2000 ரூபா இருக்குது. எனக்கு உண்மையாக மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி. அன்றைக்கி மதியானம் தான், அதாவது நேற்று மதியானம் என் பையன் என்கிட்ட கேட்குறான், அவனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஜூன் 12. எப்பா உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கேக்கு வாங்கித்தாங்க, இல்லைனா வேண்டாம்ப்பா அப்படிங்கிறான். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரா, அப்போ அவனுக்கு கேக்கு வாங்கித்தாரன்னு. இதை கூட கர்த்தர் கேட்டிருக்கிறார், இதை கூட கர்த்தர் கவனிச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சந்தேகப்படாத, நான் உன் தேவையை சந்திப்பேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த 2000 நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஊழியத்துக்கு போனால், ஒரு சர்ச்சுக்கு போனால், செய்தி கொடுக்க போனால் தான் கர்த்தர் என்ன போஷிப்பார், நடத்துவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ என் சமூகத்தில் அமர்ந்து இருந்தால், என் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தாலே நான் உன் தேவையை சந்திப்பேன், உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். ஒருவேளை இதை கேட்குற சகோதரனே சகோதரியே, எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியக்காரங்களே, ஒருவேளை என்ன மாதிரி புதுசாக இப்போ தான் ஊழியத்தின் பாதைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வச்சுருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், நிச்சயம் நடத்துவார். யாருக்கு முன்பதாகவும் நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைமைக்கு அவர் உங்களை கொண்டு போக மாட்டார், நிச்சயமாய் நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்வார். நீங்கள் இந்த வார்த்தையை நம்புங்க. அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார். ஆமேன், ஆமேன்.